அழகான இந்த கதையை கேட்க உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 144. கதைக்குள்ள போலாமா? மதுவை அழைத்துக் கொண்டு சஞ்சய் காரில் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். மது கண்ணீரை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் வழிந்த கண்ணீரை துடித்தபடியே அமர்ந்திருந்தார். அண்ணிமா, அழாதீங்க ப்ளீஸ் என்றான் சஞ்சய். சஞ்சயை பார்த்தால் மது. சஞ்சயின் நெற்றியில் கூட்டத்தில் இருந்த ஒருவன் எரிந்த கல்லினால் உருவான காயம் இருந்தது. மக்களிடமிருந்து மதுவை சஞ்சய் காப்பாற்றி கொண்டிருந்த போது சில ஆண்கள் அவர்களின் கூரான நகங்களால் சஞ்சயின் சட்டையெல்லாம் கிழித்து அவன் உடலில் அங்கங்கு நகக்கீரல்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். அந்த காயங்களை எல்லாம் பார்த்த மதுவிற்கு மேலும் மேலும் அழுகைதான் வந்தது. சஞ்சய், உடம்புல இருக்கிற அடியெல்லாம் என் மேல விழுந்திருக்க வேண்டியது என்றால் மது அழுது கொண்டே. அனிமா, ராகவன் அண்ணாவ வார்டுல காலையில குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. ராகவன் அண்ணா கிட்ட நல்லாதான் பேசுனாங்க. கண்டிப்பா இப்படி உங்ககிட்ட நடந்தது வேற ஆட்களாதான் இருக்கணும். அனிமா, எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு பெருசா காயம் ஒண்ணும் இல்ல. நீங்க அத பத்தி எல்லாம் நினைச்சு அழாதீங்க. அப்புறம் அண்ணனும் ரொம்ப பத்திரமா தான் இருக்கார். நீங்க அரண்மனையிலே இருங்க. இனி வெளிய வராதீங்க. நாங்க சொல்லும் போது நீங்க வெளிய வாங்க. வெளியில நமக்கு ஆபத்து இருக்கு என்று சஞ்சய் சொல்ல, என்ன சஞ்சய் சொல்ற என்றால் மது அதிர்ந்தவாறே. என்னால இப்போதைக்கு இது மட்டும்தான் அண்ணிமா சொல்ல முடியும். இதுக்கு மேல என்கிட்ட எதையும் கேட்காதீங்க என்ற சஞ்சய் அவர்களின் துணிக்கடை முன்பு வண்டியை நிறுத்திவிட்டு, அண்ணிமா நீங்க இங்கேயே இருங்க. சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இப்படியே அரண்மனைக்கு போனா எல்லாரும் வருத்தப்படுவாங்க என்று சஞ்சய் சொல்ல, என்றால் மது. சஞ்சய் காரிலிருந்து இறங்கி கடைக்குள் சென்றுவிட மதுவுக்கு அந்த சமயம் குமட்டி கொண்டு வந்தது. காரை விட்டு இறங்கி சாலை ஓரத்தில் வாந்தி எடுத்துவிட்டு தண்ணீரால் முகத்தை அடித்து கழுவி விட்டு காரில் ஏறப்போன மதுவை அங்கு ஓடி வந்த சஞ்சய் கையை பிடித்து இழுத்து தன் புறம் நிறுத்தினான். அடுத்த நொடி பயங்கரமான சத்தம். என்னாச்சு சஞ்சய் என்று சஞ்சயிடம் கேட்டுக்கொண்டு இருந்தவள் பலமான சத்தம் கேட்டு திரும்பினாள். மது ஏறச் சென்ற சஞ்சயின் கார் நின்ற இடத்தில் இருந்து சிறிது தூரம் தள்ளி நொறுங்கி போய் கிடந்தது. அதை பார்த்து அதிர்ந்து போன மது மயங்கி விழப்போக மதுவை தாங்கி பிடித்த சஞ்சய் ஆதித்யனுக்கு அழைத்து விஷயத்தை கூற, ஆதித்யனும் தன் காரை எடுத்துக்கொண்டு சஞ்சய் மது இருவரும் இருக்கும் ராகவனின் ஜவுளி கடைக்கு வந்தான். சஞ்சய், என்னாச்சு மதுவுக்கு என்றபடியே காரிலிருந்து இறங்கி மதுவின் பக்கம் ஆதித்யன் வர மதுவை மடியில் தாங்கிக் கொண்டிருந்த சஞ்சய் நடந்தவற்றை கூற, இப்போ மதுவ ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறது சேஃப் இல்ல. அதனால அரண்மனைக்கு அழைச்சிட்டு போவோம். வேதா அங்கிள் வீட்டுல தானே இருக்காரு. அவர் மதுவை பாத்துக்கிடட்டும். நீ காரை எடு, நான் மதுவை தூக்கிட்டு வரேன் என்று ஆதித்யன் சொல்ல சஞ்சயும் காரை எடுத்தான். மதுவை இரு கைகளால் ஏந்தி காரில் அமர வைத்த ஆதித்யன் மது கீழே விழாமல் இருக்க மது தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டு அவள் அருகிலேயே அமர்ந்திருந்தான். இந்த சில நொடிகளில் மூவரும் அரண்மனையை அடைந்து விட்டனர். மயங்கி கிடந்த மதுவை ஆதித்யன் தூக்கி கொண்டு உள்ளே செல்ல, ஆதித்யன் மதுவை தூக்கி கொண்டு வருவதை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியாகினர். ஆதித்யா, மதுவுக்கு என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டே சௌந்தர்யா ஓடி வர, மதுமா, என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு என்று பதறிக்கொண்டே சோபாவில் அமர்ந்திருந்த கிருஷ்ணமூர்த்தி எழ, சீதாவும் திவ்யாவும் சாத்விகாவும் கூட மதுவுக்கு என்ன ஆச்சு என்று மாறி மாறி கேள்விகளை அடுக்க, எல்லாரும் சும்மா இருக்கீங்களா? மதுவுக்கு ஒண்ணும் ஆகல, மயங்கிட்டா, அவ்வளவுதான் என்று ஆதித்யன், வேதாங்கல், மதுவுக்கு என்னாச்சுன்னு பாருங்க என்றபடியே மதுவை ஒரு அறையில் சென்று படுக்க வைத்தான் ஆதித்யன். வேதாச்சலமும் மதுவை பரிசோதித்து விட்டு, மதுவும் குழந்தையும் ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இவ ஷாக்காகி மயங்குற அளவு என்ன நடந்தது என்று வேதாச்சலம் ஆதித்யனிடம் கேட்க,
அது அது வந்து சொல்றேன் அங்கிள். நீங்க மதுவ பத்திரமா பாத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு ஆதித்யன் சஞ்சயோடு அங்கிருந்து நகர, சஞ்சய் என்று அழைத்தவாறே திவ்யா அவர்களின் பின்னால் செல்ல, நீ பேசிட்டு வாடா, நான் கார்ல வெயிட் பண்றேன் என்று ஆதித்யன் சென்றுவிட, என்ன திவ்யா என்றான் சஞ்சய். சஞ்சயின் பக்கம் வந்த திவ்யா சஞ்சயின் நெற்றியை தொட்டு பார்த்துவிட்டு, என்னடா இது காயம் என்று கேட்க, அது அது ஒண்ணு இல்ல, கால் தடுமாறி விழுந்துட்டேன் என்று சஞ்சய் சொல்ல, பொய் சொல்லாதடா, எப்படி மயங்கி விழுந்தா, தலையில எப்படி அடிபட்டுச்சு, உண்மையை சொல்லு என்று கலங்கிய விழிகளோடு திவ்யா கேட்க, இப்ப சொல்லியேதான் ஆகணுமா என்று உதறி குவித்து ஊதிய சஞ்சய் கேட்க, ஆமா சொல்லிதான் ஆகணும், என்ன நடந்துட்டு இருக்குதுங்க, சொல்லுடா என்று திவ்யா மறுபடியும் சஞ்சயிடம் கேட்க, சரி வா சொல்றேன் என்று திவ்யாவை மது இருந்த அந்த அறையை விட்டு தள்ளி அழைத்து சென்ற சஞ்சய் நடந்த எல்லாவற்றையும் திவ்யாவிடம் கூறினான். அதை கேட்டு அதிர்ந்த திவ்யா, என்னடா சொல்ற என்று கலங்கிய விழிகளோடு கேட்க, திவ்யா நீ நீ அன்னைக்கு தைரியம் சொல்லு. ஆக்சுவலா இப்படி நடக்கும்னு நாங்க நிஜமா எதிர்பார்க்கல. அன்னி பாவம் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்கள பத்திரமா பாத்துக்கோ, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான் சஞ்சய். அன்றைய இரவு 8 மணிக்கு குழந்தைகள் அனைவரும் அபாய கட்டத்தை தாண்டி விட்டார்கள் என்று தெரிந்ததும் தான் ராகவனுக்கு மூச்சே வந்தது. அடுத்த 2 நாள்களும் ராகவன் வாசுவோடு மருத்துவமனையில் தான் இருந்தான். குழந்தைகள் நலமாகி வீட்டுக்கு சென்றதும் தான் ராகவன் நிம்மதியடைந்தான். ராகவனை மருத்துவமனைக்கு தேடி வந்த ஆதித்யன், மச்சான் 2 நாளைக்கு முன்னாடி குறிப்பிட்ட 5 கடைகள்ல விற்பனையான நம்ம பால் பவுடரை வாங்கின பேரண்ட்ஸோட குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இப்படி உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு. இந்த 5 கடைகளுக்கும் கடைக்கு 40ங்கிற வீதம் பால் பவுடரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அந்த பால் பவுடர்ல குழந்தைங்க உயிருக்கே ஆபத்தான சில ரசாயன பொருட்களை கலந்திருக்காங்க என்று ஆதித்யன் சொல்ல, வாசு நீயும் சஞ்சயும் ஃபேக்டரிக்கு போய் அங்க இருக்க எல்லா பால் பவுடரையும் ஆய்வு கூடத்துக்கு சோதனைக்கு அனுப்புங்க. இதே போல ஏதாவது ஆபத்தான பால் பவுடர் இருந்தா அத அழிச்சிடுங்க என்று சொன்ன ராகவன் ஆதித்யனிடம், நீ என்னோட வாடா, நம்ம அந்த குவாலிட்டி மேனேஜரை போய் பார்த்துட்டு வருவோம். எல்லாத்துக்கும் அவன் தான் காரணம். அவனை புடிச்சு இன்னைக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. குழந்தைங்களோட உசுரோட விளையாடி இருக்கார் ராஸ்கல் என்று ராகவன் கோபத்தில் கத்த, மச்சான் அவன் வீட்ல இல்லடா, ஆல்ரெடி நாங்க பாத்துட்டோம் என்றான் ஆதித்யன். அந்த சமயம் ராகவனின் போன் அலற எடுத்து பார்த்தான் ராகவன். சத்திரியன் தான் அழைத்திருந்தான். ஹலோ என்று ராகவன் சொல்ல, ராகவா உன்னோட பால் பவுடர் கம்பெனி குவாலிட்டி மேனேஜர் ஸ்டேஷனுக்கு வந்து பால் பவுடர்ல செயற்கை ரசாயன பொருளை கலந்தது அவன்தான்னு இங்க ஆஜராயிருக்கா என்று சத்திரியன் சொல்ல, 5 மினிட்ஸ்ல நாங்க இருப்பேன்டா என்று ராகவன் சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தவன் ஆதித்யனோடு காவல் நிலையத்திற்கு விரைந்தான். ராகவன் காவல் நிலையத்துக்குள் சென்றதும் ராகவனை பார்த்த குவாலிட்டி மேனேஜர் ஓடி வந்து ராகவனின் காலை பற்றி கொண்டு அழுதான். என்ன மன்னிச்சிடுங்க சார், 3 நாளைக்கு முன்னாடி என் வீட்டுக்கு பெரிய பார்சல் வந்தது சார். அத திறந்து பார்த்தா அதுல கை காலெல்லாம் வெட்டப்பட்டு ஒரு கவர்க்குள்ள உயிர் இல்லாம பொணமா என் பொண்ணு இருந்தா சார். அதுக்கு அடுத்த நிமிஷமே எனக்கு ஒருத்தன் கால் பண்ணா சார். நம்ம பால் பவுடர் எல்லாத்துலயும் குழந்தைங்க உடலுக்கு ஆபத்தான ரசாயன பொருளை கலக்க சொன்னா சார். அத பண்ணலன்னா என்னோட இன்னொரு மகளையும் மனைவியையும் இதே போல் கொன்னுடுவேன்னு மிரட்டனா சார். அதனாலதான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன் சார். ஆனா ஆனா அவன் சொன்ன அளவுக்கு நான் விஷத்தை கலக்கல சார். அதே மாதிரி எல்லா பால் பவுடர்லயும் இந்த உயிரை கொள்ளுற ரசாயன பொருட்களை கலக்க எனக்கு மனசு வரல சார். 200 பாக்கெட்ல மட்டும்தான் சார் கலந்து. நான் இதெல்லாம் செஞ்சத நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு சார். எனக்கு மனசு கேட்கல சார். ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கிற குழந்தைங்களை பார்த்ததும் நான்
உடைஞ்சிட்டேன் சார். நானும் ஒரு தகப்பன் தான் சார். எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க சார். அதனால மனசு கேட்காம நானே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு போலீஸ் கிட்ட நடந்தது எல்லாம் சொல்லி சரண்டர் ஆகிடலாம்னு வந்துட்டேன் சார் என்று மேனேஜர் ராகவனின் கால்களில் கிடந்து கதற, சத்ரியனை பார்த்த ராகவன், சத்ரியா, அடுத்து என்ன ஃபார்மாலிட்டிஸ் பண்ணணுமோ பண்ணிடு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ராகவன் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வர சத்திரியனும் அவன் பின்னே வந்தான். ராகவா, நில்லுடா என்று சத்திரியன் அழைக்க ராகவனும் நின்றான். எப்படா எப்படா இவனுங்களால இதெல்லாம் முடியுது? கிட்டத்தட்ட 200 குழந்தைங்க இன்னாரு இறந்து போயிருக்கும். எப்படா குழந்தைங்களை கொல்ல இவனுங்களுக்கெல்லாம் மனசு வருது? யாருடா இத பண்ணிருப்பான் என்று ராகவன் சத்திரியனிடம் கேட்க, ராகவா, நான் அந்த குவாலிட்டி மேனேஜருக்கு வந்த நம்பரை சர்ச் பண்ணி பார்த்தேன். அது எங்க இருக்குன்னு தேடியும் பார்த்தோம். அந்த நம்பர் உன்னோட அரண்மனைக்கு பக்கத்துலதான் இருக்கிற மாதிரி காட்டுது என்று சத்திரியன் சொல்ல, என்னடா சொல்ற? அரண்மனைக்கு பக்கத்துலயா என்றான் ராகவன். ஆமா மச்சான், அரண்மனைக்கு பக்கத்துலதான். இப்போ நம்ம அரண்மனைக்கு உடனே போயே ஆகணும் என்று சத்திரியன் சொல்ல, சரிவா போலாம் என்று ஆதித்யன், ராகவன், சத்திரியன் மூவரும் தங்கள் காரில் அரண்மனை நோக்கி விரைந்தனர். கைபேசி இருக்கும் இடத்தை கண்டறிந்த சத்திரியன் கைபேசி இருக்கும் இடத்திற்கு செல்ல, அங்கு ஒரு நாயின் கழுத்தில் கைபேசி தொங்கவிடப்பட்டு அந்த நாய் படுத்து கிடந்தது. அந்த நாயின் பக்கம் சென்று அந்த நாயின் கழுத்தில் கிடந்த மொபைலை கையில் எடுத்தான் சத்திரியன். குவாலிட்டி மேனேஜருக்கு ஒருத்தன் கால் செய்து மிரட்டினானே, அந்த எண்ணை சத்திரியன் தனது அலைபேசியில் அழைக்க, நாயின் கழுத்திலிருந்து எடுத்த சத்திரியனின் கையில் இருந்த அந்த போன் அலறியது. ராகவா, சந்தேகமே இல்ல, இது அவனோட போன் தான். அந்த ராஸ்கலோட போன் தான். இது எப்படி இங்க? அப்போ அவன் அரண்மனை பக்கம் வந்திருக்கான் என்று சத்திரியன் சொல்ல, சத்திரியனின் கையில் இருந்த போனை வாங்கினான் ராகவன். அப்பொழுது அந்த போன் திரும்பவும் அலறவே, அந்த போனில் வந்த அழைப்பை அட்டன் செய்தான் ராகவன். என்ன மிஸ்டர் ராகவன் ருத்ரமூர்த்தி, உயிர் போய் உயிர் வந்துருச்சா என்றான் மறுமுனையில் இருந்த ரௌத்ரன். டே ரௌத்ரா என்று ராகவன் சீர, இப்பதான்டா ஆரம்பிச்சிருக்கேன், இனிதான் மெயின் பிக்சரே இருக்கு என்று ரௌத்ரன் சொல்ல, டேய் ரௌத்ரா, நீ பண்றது ரொம்ப தப்புடா என்றான் ராகவன். ரௌத்ரன் தான், நான் பண்றது தப்புதான், தெரியும்டா தெரியும். இனி உன் பொண்டாட்டி பேரை சொல்றத விட என் பேரை தான் நீ அதிகமா சொல்ல போறேன் பாரு. தப்புல சொல்லிட்டே இரு, சீக்கிரம் சந்திப்போம், சரியா என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான் ரௌத்ரன். ஹலோ ஹலோ என்று ராகவன் அவன் அழைப்பை துண்டித்தது கூட தெரியாமல் கத்திக் கொண்டிருக்க, மச்சான் ரிலாக்ஸ் என்றபடியே ராகவனின் கையில் இருந்த கைபேசியை வாங்கி பார்த்தான் சத்திரியன். அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது. அவன் வச்சுட்டான் மச்சான். எவ்வளவு சீக்கிரம் அவனை பிடிக்கிறமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லதுடா. இந்த ரௌத்ரன் என்ன வேணும்னாலும் செய்வான் என்று சத்திரியன் சொல்ல, நானும் என் குடும்பத்துக்காக, என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக என்ன வேணும் நான் செய்வேன்னு அவனுக்கு காட்டணும்டா. எதுவுமே தெரியாத பச்சை குழந்தைகளை அவன் கொல்லணும்னு நினைச்சதுக்கு அவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்டா என்று ராகவன் சொல்ல, கண்டிப்பாடா, அவனுக்கு சாபு ரொம்ப தூரத்துல இல்ல என்றான் சத்திரியன். மச்சான், வீட்டுல இருக்கிறவங்களை எங்க போனாலும் பாதுகாப்பா போயிட்டு வர சொல்லு. இன்னையிலிருந்து 4 போலீஸ அரண்மனையை சுத்தி காவலுக்கு போடுற என்றான் சத்திரியன். என்றான் ராகவன். சரி மச்சான், நான் கிளம்புறேன்டா என்று சத்திரியன் ஆதித்யனிடமும் ராகவனிடமும் சொல்லிவிட்டு கிளம்பிவிட, ராகவனும் ஆதித்யனும் அரண்மனைக்கு சென்றார்கள். மதுவை தவிர அனைவரும் ஹாலில் தான் இருந்தார்கள். ராகவன் வந்ததும் அவனிடம் வந்த சௌந்தர்யா, ராகவா, எல்லா பிரச்சனையும் சரியாகிடுச்சாப்பா. இப்பதான் கேள்விப்பட்டேன். அந்த குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்று சௌந்தர்யா கேட்க, நல்லா இருக்காங்கம்மா என்றான் ராகவன். மாப்ள, எப்படி இதெல்லாம் நடந்தது
என்று கிருஷ்ணமூர்த்தி கேட்க, ப்ளீஸ் மாமா, இப்போதைக்கு எதையும் பேசுற நிலைமையில நான் இல்ல. ஐ நீட் ரெஸ்ட். மது எங்க என்று ராகவன் கேட்க, மது மேல மாடியில அவ ரூம்ல இருக்கா மாமா என்றாள் திவ்யா. என்ற ராகவன் வேக எட்டுக்களோடு படியேறி தன் அறையை அடைந்தான். மது அவள் அறையில் அவளது மெத்தையில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ராகவன் மதுவை பார்த்ததும் அவளின் பக்கம் சென்று அவளின் தலையை மெல்ல வருடி கொடுத்து அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு எழப்போக, எனக்கு என்று ராகவனின் கையை பிடிக்க, எழுந்து அமர்ந்தவளின் கண்களை பார்த்தான் ராகவன். மது அழுது அழுது முகமே வீங்கி இருந்தது. கண்கள் எல்லாம் சிவந்திருந்தது. மது, என்னமாச்சு? எதுக்கு இப்படி அலற என்று ராகவன் கேட்க, எனக்கு எனக்கு அந்த குழந்தைகளுக்கு ஆகலையே, நல்லா இருக்காங்க தானே என்று மது கேட்க, ஒன்னும் ஆகலடா, நல்லா இருக்காங்க என்றான் ராகவன். எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒன்னும் ஆகலையே என்று பதறியபடியே எழுந்தவள் அவனின் அருகில் வந்து அவன் முகம், கை, கால்கள் என்று ஒவ்வொரு இடமாய் தொட்டு பார்த்தாள். எனக்கு ஒன்னும் ஆகலடி, நான் நல்லாதான் இருக்கேன் என்றான் ராகவன். ஏங்க ஏங்க இப்படி நமக்கு மட்டும் நடக்குது என்று அழத் தொடங்கினாள் மது தேம்பி தேம்பி. மது, பிசினஸ்னா அப்படிதான் இருக்கும், அதெல்லாம் நாம சமாளிச்சாதான் மேல வர முடியும் என்ற ராகவனிடம், அதெல்லாம் சரிதாங்க, அந்த 200 குழந்தைங்க என்ன பாவம் பண்ணாங்க, அத நினைக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் நடுங்குது. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைய கொண்டு வந்தவன சும்மாவே விடக்கூடாதுங்க என்று மது சொல்ல, சரிமா, நீ அமைதியாரு, பாத்துக்கலாம் என்று தன்னவளை இழுத்து தன்னோடு அணைத்துக் கொண்டு அவளை சமாதானப்படுத்த முயன்றான் ராகவன். மது சமாதானமாவதாய் தெரியவே இல்லை. தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தவள் மயங்கி சரிந்தாள். மது, என்ன ஆச்சு? மது, மது என்று ராகவன் பதறிக்கொண்டு அவளை மெத்தையில் படுக்க வைத்து அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தான். மெல்ல கண் விழித்த மது, எனக்கு என்று திரும்பவும் அழத் தொடங்க, அழாத, அமைதியாயிரு, வயித்துல பாப்பா இருக்கு, அத மறந்துட்டியா? இப்படி தேம்பி தேம்பி அழற, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றல்ல, அப்புறம் என்ன, அழாத என்று மதுவை மிரட்டினான் ராகவன். இப்பொழுது ராகவனுக்கு மதுவின் அழுகையை கட்டுப்படுத்த அவளை மிரட்டுவதை தவிர வேற வழியே தெரியவில்லை. கண்ண மூடி தூங்குற, நான் போய் குளிச்சு விட்டு வரேன், சரியா என்று ராகவன் சொல்லு என்றாள் மது. ராகவன் குளித்து முடித்து வெளியே வந்தவன் அந்த அறையில் மது இல்லாததை பார்த்துவிட்டு கீழே போயிட்டா போல என்று நினைத்தவன் உடை மாற்றிக்கொண்டு தன் மெத்தையில் அமர்ந்தவன் தன் கைபேசியை எடுத்தான். அவனின் கைபேசியில் அப்பொழுது ஒரு வீடியோ புது எண்ணிலிருந்து வந்திருப்பதை பார்த்தவன், என்ன வீடியோ இது? இது யாரோட நம்பர்? புது நம்பரா இருக்கே என்று யோசித்த ராகவன் வீடியோவை பதிவிறக்கி திறந்து பார்த்தான். அது மருத்துவமனைக்கு மது சென்றிருந்த போது மக்கள் அவளை ஏசியதும், மக்கள் மதுவை அடிக்க வந்ததும், சஞ்சயும் ஆதித்யனும் அவளை காப்பாற்றியதும் வீடியோவாக பதிவாகி இருந்தது. அதை பார்த்ததும் கொதித்து விட்டான் ராகவன். ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட இதை யாரும் சொல்லல. மதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தம்? அவ பாவம், அவளை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க? யார் இவங்க என்று தனக்குத்தானே பேசிக் கொண்டிருந்த ராகவன் மீண்டும் ஒரு முறை அந்த வீடியோவை பார்த்தான். அந்த வீடியோவில் பெண்கள் அவ்வளவாக இல்லை, ஆண்கள் மட்டும்தான் இருந்தார்கள். அதுவும் இவர்களை எங்கோ பார்த்தது போன்று ராகவனுக்கு தெரிய வர யோசித்தான் ராகவன். இவனுங்க எல்லாம் அந்த ஆதிசேஷனோட ஆட்கள் என்று கோபத்தோடு எழுந்த ராகவன் தன் பாடி கார்ட்ஸுக்கு இவர்களின் புகைப்படங்களை அனுப்பி, இவனுங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் 1/2 மணி நேரத்துல எனக்கு தெரிஞ்சாகணும்
என்று ராகவன் அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்டு மதுவை தேடி வரவேற்பறைக்கு சென்றான். சௌந்தர்யாவோடு மது உணவு மேசையில் உணவுகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். மதுவின் முகம் வாடி இருந்தது. மதுவின் வாட்டத்திற்கான காரணம் என்ன என்பதை இப்பொழுதுதான் ராகவன் புரிந்து கொண்டான். நேத்திலிருந்து யாரும் சரியா சாப்பிடல, வாங்கப்பா எல்லாரும் சாப்பிடலாம் என்று சௌந்தர்யா அழைக்க திவ்யா, சாத்விகா, சஞ்சய், ராகவன், சீதா, ஆதித்யன், வாசு, ஹம்சி, வேதாச்சலம், ருத்ரமூர்த்தி என அனைவரும் சாப்பாட்டு மேசையின் பக்கம் வந்து அமர, மது நீயும் உட்காருமா சாப்பிடலாம் என்று சௌந்தர்யா மதுவை பார்த்து சொல்ல மதுவும் அமர்ந்தாள். ராகவனின் பக்கத்தில் அமர்ந்த மது மேசையின் மீது ஒரு கையை வைத்து இருந்தாள். மதுவின் கையை பிடித்தான் ராகவன். மது ராகவனை பார்த்தாள். ஆர் யூ ஓகே என்றான் ராகவன் மெதுவான குரலில். ராகவனின் அந்த கேள்வியில் ஒரு துளி கண்ணீர் மதுவின் விழிகளை கடந்து கன்னத்தில் விழ, நான் இருக்கேன் என்றான் ராகவன். என்றாள் மது. ராகவன் இப்போது சஞ்சயையும் ஆதித்யனையும் பார்த்தான். ஆதித்யனின் வலது கண்ணுக்கு கீழே சிவந்திருந்தது. சஞ்சயின் நெற்றியில் கற்கள் பட்டு ஆன காயம் நன்றாகவே தெரிந்தது. மது கூட்டத்தில் சிக்கியிருந்த சமயம் ஆதித்யனும் சஞ்சயும் இல்லாது இருந்தால் மதுவின் நிலைமை என்ன ஆகியிருக்கும்? அதை நினைத்து பார்க்க கூட ராகவனால் முடியவில்லை. சந்தோஷமாக இருக்கும் போது அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள கூட இருக்கும் உறவுகளை விட, நாம் கஷ்டப்படும் போது, வேதனையில் வாழ்க்கையே வெறுத்திருக்கும் போது தோல் சாய யாராவது ஒருவர் நம்மோடு இருந்து விட மாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது நமக்காக வரும் சில மனிதர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அப்படித்தான் சஞ்சயும் ஆதித்யனும் ராகவனுக்கு இப்போது தெரிந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு முடிந்து எழுந்துவிட ராகவன் கடைசியாகத்தான் எழுந்தான். ராகவனின் பாடி கார்ட்ஸ் ராகவன் சொன்னது போலவே ஆதிசேஷன் ஆட்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து ராகவனிடம் கூறினார்கள். ராகவனும் அவர்களை தேடி வாசுவோடு புறப்பட்டு விட்டான். ராகவன் வாசுவிடம் நடந்த விஷயங்களை எல்லாம் கூற கொதித்து விட்டான் வாசு. என்னடா மச்சான், வயித்துல ஒரு பிள்ளைய வச்சுட்டு நிறமாசா கர்ப்பிணியா இருக்கா மது. அவளை பார்த்து என்னென்னலாம் பேசிருக்காங்க, எதை கொண்டெல்லாம் அடிக்க வந்திருக்காங்க. இவனுங்களை எல்லாம் நினைக்கும் போது பத்திரமா வருதுடா. மது பாவம் எப்படிதான் இதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கான்னு தெரியல என்றான் வாசு. இவனுங்களெல்லாம் ஒரு வழி பொண்ணுடா இன்னைக்கு. இனி எந்த ஒரு பொண்ணையும் இப்படி அடிக்கணும் தாக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவனுங்களுக்கு வரக்கூடாது என்ற ராகவன் உயிர் வேகத்தில் தன் காரை செலுத்த அபார்ட்மெண்டின் முன் ராகவனின் கார் நின்றது. அந்த அபார்ட்மெண்டின் மொட்டை மாடியில் தான் அந்த 10 ரவுடிகளும் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தார்கள். பூட்டி கிடந்த மொட்டை மாடி கதவை உடைத்துக் கொண்டு ராகவன் அவர்களின் அருகில் செல்ல, ராகவனை பார்த்த அந்த ரவுடிகளின் முகத்தில் ஈ ஆடவில்லை. அவர்களின் தலைவனையே ஆதிசேஷனையே கொன்றவன் அல்லவா ராகவன். ஏண்டா டேய், உங்களுக்கு புள்ள குட்டி இருக்குதானே, காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? ஒரு மாசமா இருக்க பொண்ண என்னவெல்லாம் பேசி இருக்கீங்க. உங்கள ஒரு தாடி வச்சவன் இருந்தானே, அவ எங்க என்று கேட்ட ராகவன் அவன் முன்னே நின்றிருந்த மஞ்சள் டிஷர்ட் அணிந்து தாடி மீசை வைத்திருக்கும் ஒருவன் பக்கம் சென்று, நீதானடா அது, நீதான மோசமா இருக்க பொண்ணுன்னு கூட பாக்காம அவளை செருப்பை எடுத்துட்டு அடிக்க போனது. பொண்ணா, உன்னை என்ன பண்ணணும் தெரியுமா என்று ராகவன் கேட்க, சார் 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 மன்னிச்சிடுங்க சார் என்று கை கூப்பி இறஞ்சினான் அந்த மஞ்சள் சட்டைக்காரன். பக்கத்தில் இருந்த இன்னொரு ரவுடியிடம், டேய் அந்த கட்டையை எடு என்று ராகவன் சொல்ல, அவனும் நடுங்கிக் கொண்டே உருட்டு கட்டையை எடுத்து வந்து ராகவன் கையில் கொடுத்தான். நீட்டுடா கைய, நீட்டுடா என்று மஞ்சள் சட்டைக்காரனை பார்த்து ராகவன் சொல்ல, அவனும் நடுங்கியவாறே கையை நீட்டினான். அவனை அடிக்க கட்டையை ஓங்கிய ராகவன், உன்ன மாதிரி கேவலமான பிறவிகளை நான் அடிச்சா என்ன நானே கேவலப்படுத்திக்கிற மாதிரி. இப்போ என்ன பண்றீங்க? நீங்களே ஒருத்தன் அடிக்கிறீங்க. எவன் எவன்லாம் என் பொண்டாட்டி மேல கல்ல தூக்கி எரிஞ்சீங்களோ அவன் கை விரல் எல்லாம் ஒடிஞ்சு நஞ்சு இருக்கணும். எவன்லாம் என் பொண்டாட்டி மேல செருப்ப தூக்கி போட்டீங்களோ
அவன் கையே இல்லாம இருக்கணும். தேவையில்லாம என் பொண்டாட்டி வயித்துல வளர்ற பிள்ளைய பத்தி எவெல்லாம் பேசுனீங்களோ அவன் வாயெல்லாம் கிழிஞ்சு தொங்கணும். இன்னும் 5 நிமிஷத்துல ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்க. அப்படி இல்ல உங்க உசுரு 6வது நிமிஷத்துல இங்கேயே இங்கேயே போகும் என்று சொல்லிவிட்டு ராகவன் கால் மேல் கால் போட்டு அங்கிருந்த நாற்காலியில் அமர்ந்து கொள்ள அங்கிருந்த வாசுவோ, டேய் உசுறு முக்கியண்டா, அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்ல அந்த ரவுடிகள் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்ள ஆரம்பித்தனர். ராகவன் சொன்னபடியே, டேய் என் கைய உடடா, டேய் என் வாயில அடிடா, டேய் என் வரல உடடா என்று ஒருவன் மற்றொருவனிடம் கேட்டு அடி வாங்கி கொண்டார்கள். 5 நிமிடம் முடிய, சார் நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சிட்டோம் சார் என்றான் அந்த கூட்டத்தில் இருந்த ஒருவன் அழுது கொண்டே. அது உங்க 10 பேர்ல இனி எவனையாவது பெங்களூருக்குள்ள பார்த்தேன், அப்புறம் நான் எவனை பாக்குறனோ அவனுக்கு சாவு கன்ஃபார்ம் என்று ராகவன் சொல்ல, மச்சான் இவனுக கிட்ட யார் இதெல்லாம் செய்ய சொன்னான்னு கேளு மச்சான் என்று வாசு சொல்ல ரவுடிகளை பார்த்தான் ராகவன். சார் எங்க புது பாஸ் ரவுத்ரன் தான் சார் இதையெல்லாம் செய்ய சொன்னாரு என்றான் ஒருவன். இப்போ உங்க பாஸ் எங்கடா என்று வாசு கேட்க, அவர் எங்க இருக்கான்னு எங்களுக்கு சத்தியமா தெரியாது சார் என்று அனைவரும் ஒன்றாக பதில் சொல்ல, சொல்லிவை உன் பாஸ்ட, அவன் சாவு என் கையில தான் என்று சொல்லிவிட்டு ராகவன் அங்கிருந்து நகர்ந்து விட்டான். அரண்மனைக்கு வாசுவோடு சென்ற ராகவன் மொட்டை மாடியில் வாசுவோடு சஞ்சய் ஆதித்யனுக்காக காத்திருந்தான். மொட்டை மாடியின் கைப்பிடி சுவரை பிடித்தபடி ராகவன் இருக்க வாசு அவன் பக்கத்தில் நின்றிருந்தான். அண்ணா என்று சஞ்சய் அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பினான் ராகவன். வா சஞ்சய் என்று சஞ்சயை அழைத்த ராகவன் ஆதித்யனை பார்த்து ஒரு கணம் அமைதியானவன், வா மச்சான் என்று சொல்ல அங்கிருந்த வாசு, சஞ்சய், ஆதித்யன் மூவருக்கும் ராகவன் ஆதித்யனை மச்சான் என்று சொன்னதை கேட்டு ஆச்சரியம். ஆதித்யன் சஞ்சயின் பக்கம் சென்ற ராகவன், நீங்க 2 பேரும் இல்லனா இன்னைக்கு மதுவுக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிக்கவே மனசெல்லாம் பதறுதுடா. உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா என்று இருவரையும் அணைத்துக் கொண்டான் ராகவன். ராகவனின் இந்த கலங்கிய விழிகள் ஆதித்யனுக்கும் சஞ்சய்க்கும் புதியது. ராகவனை விட்டு விலகிய சஞ்சய், அண்ணா எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அனிமாவ பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை என்றான் சஞ்சய். மச்சான் உனக்கு மனைவி மதுனா, எனக்கு அவ தங்கச்சிதானே, அவளையும் அவ வயித்துல இருக்க என்னோட மருமகங்களையும் பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா. அதுக்கு ஏண்டா நன்றி எல்லாம் சொல்ற என்றான் ஆதித்யன். நீங்க 3 பேரும் என் கூட இருந்தா போதுண்டா, எப்பேற்பட்ட பிரச்சனையையும் நான் சமாளிச்சு வந்துடுவேன் என்றான் ராகவன். ஆதித்யன் சஞ்சய் மற்றும் வாசுவை பார்த்து, டேய் நீ போற வழியில உன்னை பார்த்துட்டு நாங்க உன்னோட பின்னாடி வரோம், அவ்வளவுதான். உன்னை பார்த்துதான் எந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும்னு நாங்க கத்துக்கிட்டோம். நீ இல்லனா நாங்க இல்லடா, நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம் என்று வாசு சொல்ல, கரெக்டடா மச்சி என்றான் ஆதித்யன். ஆமா மாம்ஸ், இன்னைக்குதான் உண்மையை சொல்லியிருக்கீங்க என்றான் சஞ்சய். இன்னும் என்னவெல்லாம் இந்த கதையில் நடக்கப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் மக்களே. நன்றி.